Exercise 4.3, fill in the blanks. The compound interest on rupees 5,000 at 12% per annum for 2 years compounded annually is. So compound interest கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Principal 5,000 கொடுத்திருக்காங்க. Rate of interest 12% per annum கொடுத்திருக்காங்க. So 2 yearsக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா அதுக்கு முன்னாடி அமௌண்ட்டோட ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அமௌண்ட் கண்டுபிடிச்சாதான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? P into 1 plus R by 100 the whole power n. ஸோ இதில் P என்னது? 5,000. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5,000. 1 plus rate of interest எவ்வளோ? 12%. ஸோ 12 by 100. whole power number of years எவ்வளோ? 2 years. ஸோ whole power 2. ஸோ 5,000 into LCM எடுங்க 112 by 100 the whole square. அது எப்படி போடலாம்? 5,000 into 112 by 100 into 112 by 100. ஓகேவா? So 0 0 cancel, 0 0 cancel, 50 1 times, 100 2 times. திரும்ப 2 tablesல இது 1 times, இது 56 times. So 112 into 56 multiply பண்ணுங்க. 2 6 are 12 1. 6 1s are 6 plus 1 7, 6 1s are 6, 5 2s are 10, balance 1, 5 plus 1 6, திரும்ப 5, 5 1s are 5, 2 7 12, 6272 வருது. ஸோ அமௌண்ட் வந்து rupees 6,272. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் வந்து 6272 மைனஸ் பிரின்சிபல் வந்து 5,000. ஸோ பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு? 1,272 rupees கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்ன? rupees 1,272. ஓகேவா? Compound interest on rupees 8,000 at 10% per annum for 1 year compounded half yearly is. So compound interest கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Principal amount 8,000 கொடுத்துட்டாங்க. Rate of interest 10% கொடுத்துட்டாங்க. For 1 year சொல்லிட்டாங்க. Compounded half yearly. So compounded half yearlyனா அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? அதில் சப்ஸ்டியூட் பண்ணி முதல்ல அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் பண்ணால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா பிரின்சிபல் இன்டூ 1 plus R by 200 whole power 2n. ஓகேவா? ஸோ ஹாஃப் இயர்லின்றதுனால R by 200 whole power 2n. இதே குவார்டர்லினா R by 400 whole power 4n. ஆனுவலினா R by 100 whole power n. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிரின்சிபல் வந்து 8,000. 1 plus R எவ்வளோ? 10% divided by 200 whole power 2 into 1. ஓகேவா? அடுத்து 8,000 into LCM எடுங்க. 210 by 200 whole square equals to 8,000 into 210 by 200 into 210 by 200. 0 0 0 0 cancel. 0 0 0 0 cancel. 1 times 40 times, 1 times 20 times. So 21 into 21 equals to 1 1s are 1, 2 1s are 2, 2 1s are 2, 2 2s are 4. So 441 கிடைக்குது. into 20 பண்ணலாம். 0, 2 1s are 2, 8, 8. So amount எவ்வளோ? Amount is equals to rupees 8,820. ஓகேவா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு A மைனஸ் P. ஸோ 8,820ல் பிரின்சிபல் 8,000 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு கிடைக்கும்? 820 rupees கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் rupees 820. ஆன்சர் என்ன? rupees 820. Annual rate of growth in population of a town is 10%. If its present population is 26,620, then the population 3 years ago was. So annual rate of growth. So வருஷம் ஒரு டவுன்ல வந்து பாப்புலேஷன் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து 26,620. அப்போ 3 வருஷம் முன்னாடி என்ன பாப்புலேஷன் இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. ஸோ 3 வருஷம் முன்னாடி இருந்தது தான் பிரின்சிபல். பிரின்சிபல்னா ஸ்டார்டிங்ல என்ன இருந்ததோ அதுதான் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ 3 வருஷம் முன்னாடி இருந்தது தான் ஃபர்ஸ்ட். அது நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ப்ரெசென்ட்ல என்ன இருக்கோ அதுதான் அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம
A formula substitute பண்ணலாம் amount formula A is equals to P into 1 plus R by 100 whole power N. இப்போ இதில் நமக்கு A தெரியும் என்னது 26,620 equals to principal amount தெரியாது 1 plus rate of interest 10%. So 10 by 100 whole power N வந்து 3 years ago. So 3. ஓகேவா இப்போ P மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பேலன்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 26620 equals to P into இதுக்கு எல்சிஎம் எடுங்க என்ன வரும் 110 by 100 the whole cube வரும். ஓகேவா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் P மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பேலன்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட போகிறோம். ஸோ 26620 into ரெசிப்ரோக்கல் ஆயிடும் அந்த சைடு போயிடுச்சுன்னா ஸோ 100 divided by 110 the whole cube. ஓகேவா இப்போ 26620 into 100 by 110 into 100 by 110 into 100 by 110 cube நம்ம மூணா பிரிச்சு எழுதிக்கலாம் 0 0 cancel 0 0 cancel 0 0 cancel 11 tablesல இது 1 times 22 வந்து 2 times balance 46 வரும் so 44 வந்து 4 times balance 2 இருக்கும் so 22 2 times 0 திரும்ப 11 tablesல இது 1 times இது 22 வந்து 2 times திரும்ப balance 2 இருக்கும் so 22 2 times 0 11 tablesல 22 2 times 0 so 20 இருக்கு so 10 into 10 into 10 வந்து 1000 into 20 வந்து 20,000 ஓகேவா so அப்போ 3 வருஷம் முன்னாடி population எவ்வளோ 20,000 ஓகேவா If the compound interest is calculated quarterly, the amount is found using the formula. So annually na namakku formula theriyum A is equals to P into 1 plus R by 100 the whole power N. அதுவே half yearly na R by 200 whole power 2N. அதுவே quarterly na R by 400 whole power 4N. Okay va? So our answer enna A is equals to P into 1 plus R by 400 whole power 4N. Okay va? Difference between the compound interest and simple interest for 2 years for a principal of 5,000 at the rate of interest 8% per annum is. So compound interest को simple interest को difference எவ்வளோன்னு கேட்குறாங்க என்ன வேல்யூஸ் கொடுத்துட்டு principal 5,000 கொடுத்துருக்காங்க rate of interest 8% கொடுத்துருக்காங்க number of years வந்து 2 years கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு 2 yearsக்கான difference formula என்ன compound interest को simple interest को difference என்ன P into R by 100 the whole square so இங்க P வந்து 5,000 R எவ்வளோ rate of interest வந்து 8% so 2 years என்றதுனால square ஓகேவா so 5,000 into 8 by 100 into 8 by 100 zeros cancel 1 times 2 times 51 times 100 2 times so 1 times 4 8 4s are 32 so rupees 32 தான் difference ஓகேவா so compound interest வந்து rupees 32 அதிகமா இருக்கும் simple interest விட இந்த சம்முக்கு